சென்னை மணலி அடுத்த மாத்தூரில் ராலி நீட் தேர்வு மையத்தில் பயின்ற மாணவர் விமல் நல்ல மதிப்பெண்ணுடன் நீட் தேர்வில் வெற்றி பெற்றதற்காக ராலி நீட் பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மாணவருக்கு தங்களது பாராட்டினை தெரிவித்தனர். சென்னை மணலி அடுத்த மாத்தூரில் ராலி நீட் மற்றும் IIT பயிற்சி கல்வி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த கல்வி நிறுவனத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பயிற்சி மையத்தில் நீட் தேர்வு மற்றும் IIT பயிற்சி குறித்து சிறப்பான முறையில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து இந்த கல்வி நிறுவனத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த விமல் என்கிற மாணவர் ராலி நீட் தேர்வு பயிற்சி பள்ளியில் சிறப்பாக பயின்று நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து நீட் தேர்வில் வெற்றி பெற்றதை குறித்து அவருக்கு ராலி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சரவணன் அவர்கள் தலைமையில் பாராட்டு விழா மற்றும் சிறப்பான உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு நீட் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற அந்த மாணவனுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் சரவணன் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில், நீட் தேர்வு என்பது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆசிரியர்கள் நடத்தும் பாடத்தை அன்றன்றே உன்னிப்பாக கவனித்து அதனை எழுத்து வடிவிலும் அவர்கள் கூறுகின்ற அறிவுரைப்படியும் நடந்து கொண்டாலே எளிமையான முறையில் நீட் தேர்வை வெற்றி பெறலாம் என்றும், மேலும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு தேர்வுகளில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து கொள்ளலாம் என்று அவர்களை அரவணைத்து சென்றாலே தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து மாணவர்கள் மீண்டு வரலாம் என்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இன்ஸ்டியூட்ல படிச்ச விமல் அவரு கிராக் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப எல்லாருக்குமே மகிழ்ச்சியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் teachers, parents and students also who supported him. இதெல்லாம் வந்ததுக்கு முக்கிய காரணம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படி நீங்க நீட்ல இந்த பையனை கிராக் பண்ணீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மைண்ட் செட்டப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பையன் நல்ல ஒரு பெரிய லெவல்ல போகணும், எந்த ஃபீல்ட்ல போகணும் அப்படின்னு சொன்னா மைண்ட் செட்டப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு முக்கியமா தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ரெண்டுமே இருக்கணும் அந்த கோலை நோக்கி. அப்படி இருந்தாதான் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் என்ன டீச் பண்றாங்களோ, ஸ்டேட் போர்ட்லயும் சரி, CBSEலயும் சரி, எதுல இருந்தாலும் சரி, அந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஈஸியா கெட் இன்டு இட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங் புரியாதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்னால அவங்களால சரியா பண்ண முடியல. கான்செப்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாவே, நீங்க CBSEல படிச்சுக்கூடிய கான்செப்ட் இருந்தாலே கண்டிப்பாக உங்களால இந்த நீட்ல ஈஸியா எளிமையாகவும் ஈஸியா நீங்க அதை எழுதி பாஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, என்ன சார் இது, இப்ப இருக்கிற தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு 5000 சீட்ல இருந்து ஒரு 5500 சீட் வரைக்கும் இருக்குது. இது எல்லாரையும் எடுக்க முடியுமான்றது ரொம்ப கஷ்டம் தான். இட்ஸ் வெரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கிற இந்த பட்சத்துல நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ என்னால பண்ண முடியலையே, என்னால அது விரக்தியெல்லாம் நீங்க அடைய வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீட் ஒரு எக்ஸாம் தான். உங்க எபிலிட்டிக்கு ஏற்றபடி நீங்க இன்னும் விஷயத்துல இதுலயே நீங்க BDS ஆகலாம். அதுக்கடுத்து பார்மசிட்டிக்கல்ல போயிட்டு அதுல நீங்க ஒரு சயின்டிஸ்டா கூட ஆகலாம். அந்த அளவுக்கு நீங்க வரக்கூடிய அளவு கூட உண்டு. நீங்க இதனால நீட் கிராக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள ரொம்ப விரக்தியெல்லாம் அடையாதுங்க. இட் இஸ் லைக் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்போர்ட்டிவாகவும் ஒரு ஹாப்பியாகவும் இந்த எக்ஸாமை நீங்க நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தா உங்களால